السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் தப்சீர் திருக்குர்ஆன் விரிவுரையில் இதுவரை சூரா அன்-நஹல் அத்தியாயத்தினுடைய 97 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். அதன் தப்சீரை நிறைவு செய்த நிலையில் இப்போது வசனம் 98 முதல் 102 வரையான வசனங்கள் இந்த வாரம் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். முதலில் இந்த வசனங்களில் அல்லாஹு சொல்ல வருகிற அந்த வார்த்தைகளை, அல்லாஹுவின் வார்த்தைகளை பொருளோடு பார்ப்போம். வசனம் 97, 98. ஃபைதா கரஅத்தல் குர்ஆன, நபியே நீங்கள் குர்ஆனை ஓத நாடினால், ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு லைஸலஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு, நிச்சயமாக அந்த ஷைத்தானுக்கு ஈமான் கொண்டவர்கள் மீதும் தங்களுடைய ரப்பை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே, ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே, அவர்களின் மீதும் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லவுனஹு வல்லதீனஹும் பிஹி முஷ்ரிகூன். இது வசனம் 100. அவனுடைய அதிகாரமெல்லாம், ஷைத்தானுடைய அதிகாரமெல்லாம் யார் அவனுக்கு வழிபடுகிறார்களோ, இன்னமும் யார் நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவனுடைய அதிகாரம் செல்லும். வசனம் 101. வைதா பத்தல்னா ஆயத்தன் மகான ஆயத்தின், திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் இடத்தில் நாம் இன்னொரு வசனத்தை மாற்றி அமைத்தால், அல்லாஹு அலம் பிமா யுனஸ்ஸில், அல்லாஹ் இறக்கி வைத்ததை அவன் நன்கறிவான். இருப்பினும் அவ்வாறு ஆயத்தை மாற்றினால், காலு, அந்த எதிரிகளெல்லாம், மக்காவிலே இருக்கிற இறைமறுப்பாளர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், இன்னமா அந்த முஃப்தர், நபியே நீங்கள் தான் இட்டுக்கட்டுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். வசனம் 102. குல் நஸ்ஸலஹு ரூஹுல் குதுஸ் மிர் ரப்பிக், பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிற ரூஹுல் குதுஸ் என்கிற சிறப்பு பெயருடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ரப்பிடமிருந்து இந்த குர்ஆனை இறக்கி வைக்கிறார்கள். எதற்காக? லியுஸப்பித்தல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அவர்களின் கொள்கையிலே உறுதிப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும், வஹுதன், நேர்வழிக்காகவும், புஷ்ராலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நல்வாழ்த்தாகவும் இந்த வேதத்தை ரப்பிடமிருந்து ரூஹுல் குதுஸ் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வைக்கிறார்கள் என்பது வரை 102 வசனம். அன்பானவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் இந்த வாசிக்கப்பட்ட 5 வசனங்களிலும் உள்ள செய்திகளை சுருக்கமாய் இந்த தப்சீர் விரிவுரையிலே சிந்திக்கலாம். இதில் சொல்லப்படுகிற அம்சங்கள் 2. ஒன்று, முதல் 3 ஆயத்துகள் திருக்குர்ஆனை ஓதத் துவங்குகிற போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுமாறு அல்லாஹ் நபிக்கும் நபியின் வழியாக இந்த உம்மத்திற்கும் கட்டளையிடுகிறான். 2வது செய்தி, கடைசி 2 வசனங்கள் ஆயத்துகளின் மாற்றத்தின் போது இறைவன் இறக்கி வைத்த ஒரு வசனத்தையே மாற்றிவிட்டு இன்னொரு வசனத்தை தருகிற போது, நஸ்ஹ் என்று சொல்லக்கூடிய
ஆயத்தின் மாற்றங்கள், சட்ட மாற்றங்கள் நடைபெறுகிற போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கனவே ஏளனம் செய்கிற, அவர்களை ஏற்க மறுத்த மக்காவினுடைய குஃபார்களும் முஷ்ரிக்குகளும் வஹியெல்லாம் ஒன்றுமில்லை, குர்ஆன் எல்லாம் ஒன்றும் இறங்கவில்லை, இவர் தன் இஷ்டத்திற்கு சட்டத்தை நேற்று ஒன்றும் இன்று ஒன்றுமாய் இவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார், இவர் இட்டுக்கட்டக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு குர்ஆனிலே ஏற்படுகிற வசன மாற்றம், சட்ட மாற்றத்தினுடைய யதார்த்தம் என்னவென்று அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு நபியே நீங்கள் சொல்ல வேண்டும், வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து ஈமான் கொண்டவர்களின் கொள்கையை உறுதிப்படுத்தவும் நேர்வழி காட்டவும் இந்த வசனங்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இறக்குகிறார்கள் என்பது இரண்டாவது செய்தி. இந்த இரண்டு செய்திகளை பற்றிய விரிவுரையை நாம் பார்க்க வேண்டும். முதல் செய்தி, குர்ஆன் ஓதுறப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லணும். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நாமெல்லாம் அறிவோம், எப்போதும் உள்ளத்திலே வஸ்வசா என்கிற குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் முயற்சித்து கொண்டே இருப்பான். ஹதீஸிலே வருவது போல் ஆதமுடைய மக்களின் இரத்த நாளங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து இன்றைக்கு நம் வரை, ஏன் கியாமத்து வரை ஆதமுடைய மக்களை குழப்பத்தில் ஆழ்த்த ஷைத்தானுக்கு தெரியும். என்ன விஷயங்களை போட்டால் இவர்கள் எப்படியெல்லாம் சிந்திப்பார்கள் என்கிற குயுக்திகளெல்லாம் அவனுக்கு தெரியும். ஷைத்தான் இப்படி வஸ்வசாவை உள்ளத்திலே போடுவதற்கு அவன் எப்போதும் முயற்சிப்பான், மட்டுமல்ல அதை விரும்புவான். இதிலே மனிதர்களில் நபிமார்கள் கூட விதிவிலக்கு அல்ல. பெரும்பாலான நபிமார்களையும் குர்ஆன் சொல்லுகிறது, ஒமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் வலா நபியின் இல்லா இதா தமன்னா அல்க ஷைத்தான் ஃபி உம்னியதிஹி. எந்த ஒரு நபியும், உங்களுக்கு முன்னாலே வந்த எந்த ஒரு ரசூலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் ஷைத்தான் தன்னுடைய குழப்பத்தை போடுவதற்கு விரும்புகிறான் என்று குர்ஆனிலே வருகிறது. ஒரு வித்தியாசம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவர்களிடத்திலே கூட ஷைத்தான் வந்தானா என்று ஒரு கேள்வி எழலாம். அவர்களை கூடவா அவன் வழிகெடுக்க, குழப்பத்தில் ஆழ்த்த முடியும் என்று ஒரு வினா எழலாம். இதற்கான விடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு நபிமொழியில் இப்படி சொல்லுவார்கள், ஆம், என்னிடத்திலும் ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் அந்த ஷைத்தான் எனக்கு மாறு செய்பவன் அல்ல, எனக்கு கட்டுப்பட்ட ஷைத்தான் என்று சொல்லுவார்கள். நஅம் மஇ ஷைத்தானுன் வலக்கின் அஸ்லமனி வ அதாஅனி. என்னிடத்திலே அவன் சிரம் பணிந்து எனக்கு கட்டுப்பட்டு விட்ட ஷைத்தான், அவன் என்னை கெடுக்க முடியாது என்கிற பொருளின் பாணியில் பேசுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபிமார்கள் உட்பட நிறைய பேருக்கு குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கு, வஸ்வசா என்கிற ஊசலாட்டத்தை சிந்தனையிலே கொண்டு வருவதற்கு இப்லீஸ் எப்போதும் ஷைத்தான் முயற்சிப்பான் என்பதால் தான் திருக்குர்ஆனை ஓத துவங்குகிற போது அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன். இங்க இன்னொரு விஷயம், ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்துவதை விட்டும் தப்பிக்க வேண்டும், அதிலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்றால் அது நமது சக்திக்கு உட்பட்டதல்ல, நம் பாதுகாப்பு வளையத்திற்கு உட்பட்டது அல்ல. அவன் உள்ளங்களில் ஊடுருவான், இரத்த நாளங்களில் எல்லாம் சென்று சிந்தனையை மாற்றுவான் என்றால் இந்த குழப்பத்திலே இருந்து அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. எனவேதான் குறிப்பாக குர்ஆன் ஓதுகிற போது ஷைத்தானுடைய தாக்கமும் அவன் வஸ்வசா என்கிற ஊசலாட்டமும் அதிகமாக இருக்கும். எனவே குர்ஆன் ஓத துவங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. அவனிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹுவை தவிர வேற யாருனாலையும் முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் அராஃபுடைய கடைசியில் ஒரு இடத்தில் சொல்லுவான், இன்னல்லதீன தகவ், இறையச்சம் உள்ளவர்கள், இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு, ஷைத்தானிடமிருந்து ஏதாவது தீண்டுதல் ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள்.
இதாகும் முபசிரூன் என்று குரானிலே வருகிறது. எனவே ஷைத்தானிடமிருந்து வேற யார்கிட்டையும் பாதுகாப்பு தேட முடியாது, பாதுகாப்பு கொடுக்கவும் யாராலும் முடியாது அல்லாஹுவை தவிர. அப்ப அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். நபியை நீங்கள் குர்ஆன் ஓதுகிற போது ஓத நாடினால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கன்னா ரசூலுல்லாவுக்கு இந்த உத்தரவு என்றால் நம்மை போன்றவர்கள் எம்மாத்திரம். எனவே நபிகளின் வழியாக அல்லாஹ் இந்த உம்மத்து முழுமைக்கும் இந்த சட்டத்தை சொல்லி தருகிறான். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு அப்புறம் ஏற்கனவே உள்ளது போல வந்திருப்பது போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும். மார்க்க அறிஞர்களில் அல்லமா திருக்குரான் விரிவுரையாளர் அத்தாவுல் குராசானி போன்றவர்கள் வாஜிப் என்கிற அளவுக்கு எழுதுகிறார்கள். கட்டாயம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதல். இருப்பினும் பெரும்பாலான மார்க்க அறிஞர்களிடம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு குர்ஆன் ஓதுறப்ப சொல்றது கட்டாயமானா அது சுன்னத் மற்றும் முஸ்தஹப்பா, அது விரும்பத்தக்க ஒரு செயல். இதனுடைய வார்த்தைகள் நிறைய மாதிரி வந்திருக்கு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வந்திருக்கிறது, குர்ஆனிலும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நன்கு அறிந்த கேட்கக்கூடிய அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும். ஒரு ஹதீஸ் இப்படியும் கூட வருகிறது. அஊதுனுடைய வார்த்தைகள் எப்படியெல்லாம் வருகிறது என்று சொல்ல வருகிறேன். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்திற்கு தொழ எழுந்து நின்றார்கள் நடுநிசியில். அப்போது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்று ஸனா ஓதினார்கள். அதற்கு பிறகு அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் நஃபதிஹி வ நஃபகிஹி வ ஹம்ஸிஹி மின் ஹமஸிஹி வ நஃபகிஹி வ நஃபதிஹி. நன்கு அறிந்த கேட்கக்கூடிய அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும், அவன் தூண்டுதல், அவன் ஊதுதல், அவனுடைய கெட்ட சிந்தனையை போடுதல், உள்ளத்திலே ஊடுருவுதல், இவைகள் எல்லாவற்றையும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி 2-3 பேட்டர்ன்ல 2-3 ஃபார்மேட்ல வாக்கிய அமைப்புகளில் மாற்றங்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமை சப்தமாகத்தான் ஓத வேண்டுமா? பெரும்பாலான மார்க்க அறிஞர்களின் கருத்து மெதுவாகவே ஓத வேண்டும். தொழுகையில் என்றால் அறவே சப்தம் கேட்காத அளவிற்கு மெதுவாகவே ஓதட்டும். தொழுகைக்கு வெளியிலும் மெதுவாக ஓதுவதே சிறந்தது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இவ்வாறு ஓதிக்கொள்ளுகிற போது இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். ஒருவேளை தொழுகையிலோ அல்லது குர்ஆன் ஓதுகிற ஆரம்பத்திலேயோ வெறும் பிஸ்மில்லா சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நாம் ஓத மறந்து விட்டு இடையிலே நினைவு வந்தால் திரும்பவெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பிஸ்மில்லாவை எல்லாம் ஏதாவது ஆரம்பத்துல சொல்ல மறந்துட்டா அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகரவுன்னு எல்லாம் சொல்லணும்னு வருதில்ல. இந்த சட்டம் அஊதுவுக்கு கிடையாது. உலமாக்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் திரும்ப அதை மீட்ட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சரி, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமை குர்ஆன் ஆரம்பிக்கிற போது, குர்ஆனை ஓதுகிற போது அந்த வார்த்தையை ஓதுவதில் இன்னமும் சில சட்ட தெளிவுகள் நமக்கு தேவை. சூராவுடைய ஆரம்பம், நாம ஏதோ ஒரு சூறாவை குர்ஆன் எடுத்து பக்கராவோ ஆல இம்ரானோ யாசீனோ ஆர் ரஹ்மானோ வாக்கியாவோ ஓத ஆரம்பிக்கிறோம். சூறாவின் துவக்கமாக இருந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு அப்புறம் ஓத ஆரம்பிக்கணும். இது ஒழுக்கம், குர்ஆனுடைய ஒழுங்கு. இல்ல இடையில இருந்து ஓதுறார், சூறாவுடைய ஆரம்பம் எல்லாம் இல்லை, அவர் எங்கேயோ இடையில ஓதி அடையாளம் வச்சிருந்தார், எடுத்தார், அப்படி எடுத்து ஓத போறார் அப்படின்னா இங்க அஊது மட்டும் போதும், பிஸ்மில்லா தேவையில்லை. ஆனா அஊது வேணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து ஓத ஆரம்பித்து விடலாம். பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. அதனால் தான் நீங்கள் கேட்டிருக்கலாம்,
சில ஹுத்துபாக்களின் போது, ஜும்மாவிலோ ஈதிலோ ஹுத்துபாக்களின் போது இடையில் ஆயத்து வருகிற போது அந்த இடைநிலை ஆயத்துகளில், ஹுத்துபாவில் வரக்கூடிய ஆயத்துகளில் அஊதுவை மாத்திரம் சொல்லிவிட்டு ஆயத்துக்களை ஓதுகிற மார்க்க அறிஞர்கள் உண்டு. அன்பானவர்களே, இதுவெல்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று குர்ஆனை ஓத துவங்குகிற போது ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். காரணம் என்னன்னா, நாம நல்ல வார்த்தைகள் பேசினாவே ஷைத்தானால பொறுத்துக்க முடியாது. நாம குர்ஆன் ஓதுகிற போது என்ன நடக்குது தெரியுமா? நாம் ஓதுவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ரப்புடைய வார்த்தைகளை, அவனுடைய படைப்பின் வாயிலே அந்த வார்த்தை வருவதை, அடிக்கடி வருவதை, தொடர்ந்து அது ஓதப்படுவதை ஒருபோதும் ஷைத்தானால் சகித்து கொள்ள முடியாது. எனவே கூடுமான வரையில் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற போது தூக்கத்தை கொடுப்பது, அல்லது இடையிலே பேச்சுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்குவது, குர்ஆனை மூடிவிடலாம் என்கிற எண்ணத்தை தருவது, நிறைய ஓதலாம் என்று அமர்ந்து விட்டு இதோடு முடித்து கொள்ளலாம் என்று சுருக்கி கொள்ளுகிற மனோபாவம், இப்படியெல்லாம் ஷைத்தானின் ஊசலாட்டங்கள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அப்போ அல்லாஹ்விடத்திலே அதற்குத்தான் பாதுகாப்பு தேடிவிட்டு தொடங்குகிறோம். இபாதத்துகளில், திக்ருகளில் ஆக உயர்ந்தது திருக்குர்ஆனுடைய திலாவத். அதன் போது அல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமை ஓதச் சொல்லுகிறான். இப்ப இந்த சட்டத்தை படிக்கிற போது, கேள்விப்படுகிற போது நமக்கு ஒரு சிந்தனை எழும். அப்படின்னா ஷைத்தான் நம்மள்கிட்ட எல்லா பவரும் அவனுக்கு இருக்குதா? அவன் நினைச்சா நம்மளை என்ன வேணாலும் பண்ணிட முடியுமா? நம்ம உள்ளங்கள்ல ஊடுருவாங்கிறீங்க, அவன்கிட்ட பாதுகாப்பு வேணுங்கிறீங்க என்று ஒரு சந்தேகம் வரலாம். அதற்குத்தான் விடை அடுத்த வசனம் 99 சூரா அன்-நஹல். அல்லாஹ் சொல்லுகிறான், லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்கள் மீது ஷைத்தானுக்கு அதிகாரம் இல்லை. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ரப்பை முழுமையாக தவக்குல் வைத்த அவர்களுக்கும் எந்த அதிகாரமும் அவனுக்கு இல்லை. பின்ன ஏன் பாதுகாப்பு சொல்ல சொல்றீங்க? நம்முடைய பலவீனம், நாம் ஷைத்தானுடைய விஷயத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஆயிருவோமோ, நம்மளை ஏமாத்திருவானோ, நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ என்றெல்லாம் ஏற்படுகிற நம்முடைய பலவீனத்திற்காக சொல்லுகிறான். இந்த வார்த்தையை சொல்லு, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லு. இதுல ஷைத்தானுக்கு எதிரானது மட்டுமல்ல, நம்முடைய பலவீனமான நம்பிக்கைக்கும் அது வலுவூட்டுவதாக அமையும். நாம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிட்டோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும், எந்த நன்மையை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹுவின் உதவி இல்லாம முடியாது. ரொம்ப சுருக்கமா சொன்னா, நாம அடிக்கடி ஓதுகிறோம் அல்லவா ஒரு ஆயத்து, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பாவத்தை விட்டு விலகுவதற்கும் ஒரு நன்மையை செய்வதற்கான சக்தியும் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் தர முடியாது. லா ஹவுல அன் மஅசியத்தில்லா. இறைவனுக்கு மாறு செய்வதை விட்டும் நாம் திரும்பவோ, வலா குவத ஃபீ தாஅத்தில்லா. அல்லாஹுவுக்கு வழிபடுவதில் நமக்கு வலுவோ, இல்லா பில்லா. அல்லாஹுவை தவிர வேறு யாரும் தர முடியாது. அதனால குர்ஆனை கையில் எடுக்கிற போது ஷைத்தான் அதிகாரம் இருக்கா இல்லையா, நம்ம எதையாவது பண்ணுவானா வேணாமா, அதையெல்லாம் தாண்டி நான் எந்த ஒரு தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மையை, இபாதத்தை நான் செய்வதற்கு சக்தி என்றாலும் அல்லாஹ் தான் தர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா ஷைத்தான் யாரை வழிகெடுப்பான்? அவனுடைய அதிகாரம் யாருக்கு செல்லும்? அதுதான் வசனம் 100. இன்னமா சுல்தானுஹு. அவனுடைய அதிகாரம் எல்லாம், ஷைத்தானுடைய அதிகாரம், அலல்லதீன யதவல்லவுனா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யுதீஊனஹு. தவல்லவுனஹுனா, அவனுக்கு வழிபடுபவர்கள் யாரோ அவன்கிட்ட தான் அவன் அதிகாரம் செல்லும். அதே போல இணை வைப்பவர்கள் யாரோ அங்கு மட்டும்தான் அவன் அதிகாரம் செல்லும். நல்லடியார்களிடம் அவனுடைய அதிகாரம் எப்போதும் எடுபடாது என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இதுவெல்லாம் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தப்சீருடைய 2 டாபிக்ல முதல் டாபிக், குர்ஆனை ஓதுகிற போது விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுதல். இரண்டாவது செய்தி, குர்ஆனில் அல்லாஹ் சில நேரங்களில் சட்டங்களை மாற்றுவான், ஆயத்துகளை மாற்றி அமைப்பான். ஒரு ஆயத்தை இறக்கி இருப்பான், சிறிது நாள் கழித்து, சில நாட்கள் கழித்து அந்த ஆயத்தினுடைய சட்டம் கொஞ்சம் மாற்றப்படும்.
அல்லது அந்த ஆயத்தையே கூட ஓதுவதற்கே முடியாமல் எடுக்கப்படும். இந்த மாதிரி சட்ட மாற்றங்கள் நடைபெறுகிற போது அன்றைக்கு ஏளனம் செய்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது முகம்மதுடைய வேலை, நேத்து ஒண்ணு சொன்னாரு, அதை இன்னைக்கு மாத்தி சொல்றாரு, எனவே குரான் எல்லாம் இல்ல, வகி எல்லாம் இல்ல, இது இவருடைய வேலைதான்னு சொன்னாங்க. பதில் அல்லாஹ் சொல்லுகிறான், வசனம் 102, நபியே சொல்லுங்கள், ஈமான் கொண்டவர்களில் கொள்கை உறுதியை ஏற்படுத்த, நேர்வழி காட்ட இந்த ஆயத்துகளின் மாற்றம் என்பதும் சட்டங்களின் மாற்றம் என்பதையும் அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வைக்கிறார்கள். நாம இந்த டாபிக் விஷயமா யோசிக்கிறோம். பொதுவா நேற்றைக்கு அல்லது போன வாரம், போன மாசம், போன வருஷம் ஒரு ஆயத்து இறங்கியிருக்கும். அது ரொம்ப சட்டம் கடுமையான சட்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷத்துக்கு பின்னாடியோ சில மாசத்துக்கு பின்னாடியோ அந்த கடுமையை எடுத்து விட்டு அல்லாஹ் லேசானதை கொடுப்பான். உடனே இவங்கெல்லாம் பாத்தியா, இது இவருடைய வேலைதான், ரொம்ப சட்டத்தை கடுமையா சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகல, உடனே மாத்திட்டாரு, இப்ப இவரா இது சொல்றதுதான் இது என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலை என்று சொன்னார்கள். யஅமுருல் அம்ர பியௌமின் வ யன்ஹா அன்ஹு பிகதின். இன்னைக்கு பார்த்தா ஒரு விஷயத்தை உத்தரவுன்னு சொல்றாரு, நாளைக்கு பார்த்தா அந்த உத்தரவை தடைங்கிறாரு, இப்படி மாத்தி மாத்தி இவர் பேசுறாரு என்று சொல்லி காஃபிர்கள் கிண்டல் அடித்தார்கள். வல்லாஹு அலம் பிமா யுனஸ்ஸில். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்னன்னு. இவ்வாறு இறக்கி வைப்பதில், சட்டத்தை மாற்றுவதில், வசனத்தை மாற்றுவதில் என்ன பலன் இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சூரத்துல் பக்ரால ஏற்கனவே வந்திருக்கிறது, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா. நாம் ஏதாவது ஒரு ஆயத்தை நசஹ் மாற்றம் செய்தால் அல்லது நாம் மறக்கடித்தால், நஅதி பிகைரின் மின்ஹா, அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம். அது போன்றதையோ அதைவிட சிறந்ததையோ கொண்டு வருவோம். அவ் மிஸ்லிஹா அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நீங்கள் அறியவில்லையா, அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி உள்ளவன் என்று இறைவன் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகிறார். அப்போ மனிதர்களினுடைய சூழ்நிலைகளை கவனித்து திருக்குர்ஆனை சிறுக சிறுக கொடுப்பதில் இறைவன் சில போது சட்டங்களை இறைவன் மாற்றி அமைப்பான். அது பெருமானாரின் மீது இட்டு கட்டுவது அல்ல. அல்லாஹ் சொல்றான், இவனுங்களுக்கு தெரியாது. நசகு என்று சொல்லக்கூடிய ஆயத்துகளின் மாற்றம் குறித்து, சட்டங்களின் மாற்றம் குறித்து தெரியாது. பொதுவாக அறியாதவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு டாக்டர், நாம போறோம், நோயினுடைய வீரியத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாத்திரை எழுதுவார். நீங்க அடுத்த மாசம் செக்கப்புக்கு போகும்போது, இந்த மாத்திரையெல்லாம் வேண்டாம், இனிமேல் இதை தூக்கி போட்டுருங்க, நான் சொல்ற வேற சாப்பிடுங்க, இன்னொன்னு எழுதுவார். டாக்டரை தவறானவர் என்று சொல்ல முடியாது. நோயாளியின் தன்மைக்கேற்பவும் நோயின் வீரியம் அல்லது தரத்திற்கேற்பவும் மருந்துகளை மாற்றி தான் ஆகணும். யாராவது ஒரு டாக்டர், நீங்க ஐஸ் வாட்டரா குடிங்க அல்லது ஹாட் வாட்டரா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஹாட்டை கூலாவோ அல்லது கூலை ஹாட்டாவோ மாத்துறப்போ, அல்லது போன மாசம் ஏதாவது ஒரு பொருளை சொல்லி இதை அதிகமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அடுத்த மாசம் செக்கப்புக்கு போறப்ப இனிமேல் அதை சாப்பிடாதீங்க. இப்ப இந்த மாதிரி சொல்லுவதெல்லாம் அந்த மருத்துவர்களுக்கு நன்றாக தெரியும், நோய்க்கு என்ன தரம், நோயாளிக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும். இது போலத்தான் அடியார்களுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும், இந்த நேரத்துல கடுமையா கொடுக்கலாமா, இந்த நேரத்துல லகுவாக கொடுக்கலாமா, அல்லது இந்த சட்டமே வேணாம்னு எடுத்துடலாமா, இது அல்லாஹுவுக்கு தான் தெரியும். வல்லாஹு அஅலமு பிமா யுனஸ்ஸில். இறைவன் அறிவான். இதை மாற்றமா புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாமே அவரா சொல்றாரு, முகம்மதுக்கு வகியும் வரல, குரானும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதற்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், ரப்பிடமிருந்து ரூஹுல் குதுஸ் என்கிற சிறப்பு பெயர் பெற்ற பரிசுத்தத்திற்குரிய அல்லாஹுவின் ரூஹான ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை இறக்கி வைத்தார்கள். இறக்கி வைத்ததுல 3 காரணம் சொல்றான் அல்லாஹ். ஒன்று, ஈமான் கொண்டவர்களின் ஈமானை உறுதி செய்ய, இன்னொன்று நேர்வழி காட்ட, இன்னொன்று முஸ்லிம்களுக்கு நல்வாழ்த்துக்காக. இதெல்லாம் இப்படி இறங்குச்சு. நிறைய செய்தி இருக்கு, ஆயத்துகளையோ சட்டத்தையோ மாத்துறப்போ. குரான்ல நிறைய அப்படி இருக்கு. ஒரு சட்டம் ஒரு காலத்துல சொல்லப்படும், பின்பு அது மாற்றப்படும். இதனால என்ன பலன் கிடைக்கும்? முதல் விஷயம், மார்க்க சட்டங்கள் சிறுக சிறுக தான் கொடுக்கணும், ஒரே நாள்ல கொடுக்க முடியாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மது ஹராமான விஷயம்.
முதல்ல எப்படி மது அல்லாஹ் பிடிக்கலைங்கிற மாதிரி காட்டணும், அவனுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி. ரெண்டாவது சொன்னா தொழுக நேரத்துல குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில டோட்டலா மது ஹராம், நிரந்தரமா ஹராம். கலீலுஹு வ கசீருஹு ஹராம், கொஞ்சமானாலும் அதிகமானாலும் ஹராம். மது மட்டுமல்ல, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரும் எல்லாம் ஹராம். இந்த சட்டத்தை ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு முன்னால நிறைய இது இருந்தது. இப்ப இதை வந்து ரசூல் இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு, நாளை இல்லை. சிறுக சிறுக அமலாக்கம் செய்தல் என்பது ரப்பினுடைய ஏற்பாடுகள்ல ஒண்ணு. அதனால தானே குரானையே 23 வருஷத்துல இருக்கிறான். நபிப்பட்டம் கொடுத்த அன்னைக்கே 1000 சில்லற வசனங்களையும் அப்படியே தொடர்ந்து ஒரே புத்தகமா கொடுத்து நீங்க அமல் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா உம்மத்து தாங்காது, மனித குலத்திற்கு சக்தி கிடையாது. சிறுக 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 23 ஆண்டு காலத்தில் சட்டங்களுக்கு மனிதர்களை பழக்கப்படுத்தி அவர்களின் மனங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அல்லாஹ் அதை சொல்ல வருகிறான். அதனால சின்னதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போகணுங்கிற இந்த தத்ரீஜுல் அஹ்காம், அதற்காகத்தான் நசஹ் என்று சொல்லக்கூடிய ஆயத்து மாற்றமும் சட்ட மாற்றமும் வந்தது. ரெண்டாவது ஒரு பலன் என்ன தெரியுமா? இந்த மாதிரி மாத்துறதுல அடியார்களை அல்லாஹ் சோதிக்கிறான். இவங்க வந்து இதையெல்லாம் சொன்னாலும் செய்வாங்களா, இதையெல்லாம் சொன்னாலும் தாங்குவாங்களா, அல்லாஹுவுக்காக இவர்கள் விட்டு போட்டு ஓட மாட்டாங்களா என்றெல்லாம் இறைவன் சோதிப்பதற்காக விரும்புகிறான். நிறைய செய்திகள், நோன்பு ஆரம்பத்துல எப்படி கடமையாச்சு இந்த உம்மத்தில்? இரவும் பகலும் நோன்பு, மகரிப் டு இஷா வரையும் தான் சாப்பிடுவாங்க. நான் சொல்றது ஏதோ மூசா அலி இஸ்லாம் காலம் அல்ல, நபிசல்லா அலிசல்லமுடைய காலத்திலேயே நோன்பு முதலில் துவக்கத்தில் அப்படித்தான் இருந்தது. மகரிபில இருந்து இஷா வரையும் தான் இஃப்தார் டைமே மொத்தமா. இஷா தொழுதுட்டா, இஷா வக்து வந்துட்டா, மீண்டும் அடுத்த நாள் மகரிபு வரையும் இரவும் நோன்பு பகலும் நோன்பு. இது ஒரு கடுமையான சட்டம் தான், இறக்கி வைத்தவன் அல்லாஹ் தான். இதுல அடியார்களின் சோதனைகள் எல்லாம் இருந்தது. அதிலே தான் கொஞ்சம் 1-2 இஸ்லாமிய குடும்பங்களில் மனைவிகளோடு இரவிலே இணைந்து விட்ட, நோன்பை முறிக்கிற செயலை செய்துவிட்ட ஒரு சூழல் எல்லாம் வந்தபோது அல்லாஹ்வே சொல்லுகிறான். சூரா பக்ராவிலே அந்த ஆயத்தும் இருக்கிறது. அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும். நீங்க வரம்பு மீறி சட்டத்தை மீறி செஞ்சிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் தௌபா செஞ்சு விட்டான். ஃபல்லான பாஷிருஹுன், இப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப இரவு நேரங்களில் நீங்கள் ஈடுபட்டு கொள்ளலாம். நோன்பு எதுவரை? அதிகாலை சூரிய வெளிச்சத்துல இருந்து தொடங்கி சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பு என்கிற சட்டம் முதல்ல வேற சட்டம், பின்பு இன்னொரு சட்டமாக அது மாற்றப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மாதிரி சட்ட மாற்றங்களில் சில நேரம் லேசில இருந்து கடுமை சட்டமாக மாற்றப்படும், சில நேரம் கடுமையில இருந்து லகுவாக குறைக்கப்படும். எப்படி வந்தாலும் இவர்கள் ஏற்கிறார்களா என்று அடியார்களை சோதனை செய்யும் சூழல் இந்த சட்ட மாற்றங்கள்ல வரும். இந்த சட்ட மாற்றங்களை கொடுக்கறப்ப தானே இந்த காஃபிர்களை பத்தி முனாஃபிக்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சது. அவன் உடனே திட்டினானல்ல, இதெல்லாம் நீங்க சொல்றது, நேத்து ஒண்ணு சொல்றீங்க, இன்னைக்கு ஒண்ணு சொல்றீங்க. அதாவது எதை சொன்னாலும் இவர்கள் முட்டாள்தனமாகத்தான் சொல்லுவார்கள். அல்லாவும் இவங்களை வந்து இந்த விஷயத்துல முட்டாள்கள்னு தான் சொல்றான். குரான்ல மதீனா போன புதுசுல நபிசல்லா அலிசல்லம் ஒரு 18 மாச காலங்கள், சுமார் 1.5 வருஷம் கிபிலாவாக பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதாங்க. சட்டம் மாறுது, தஹ்வீலுல் கிபிலா, சட்ட மாற்றம், ஆயத்து மாற்றம் இறங்குச்சு. என்னன்னு? இப்போ வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், இனிமேல் நீங்க மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி தொழுகலான்னு வந்து செல்ல வந்த உடனே இவன் ஆரம்பிச்சிட்டான். மா வல்லாஹும் அன் கிபிலத்திஹிம் அல்லதி கானூ அலைஹா, ஏற்கனவே இருந்த கிபிலாவை மாற்ற சொல்லி இவர்களுக்கு ஏன் இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பேசுறாங்கல்ல. இதுதான் 2வது ஜுஸுவினுடைய ஃபர்ஸ்ட் வசனம். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? சயகூலு சுஃபஹாஉ, முட்டாள்கள் சொல்லுகிறார்கள். இப்போ ஒண்ணு தெரியுது, இறைவனின் சட்ட மாற்றத்தை சரியாக புரியாமல் இந்த மாற்றங்கள் எல்லாமே முஹம்மதுவின் வேலை என்று சொன்னவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் என்ன தெரியுமா? முட்டாள்கள். சயகூலு சுஃபஹாஉ மினன் நாஸ். குர்ஆன்ல கிபிலா மாற்றத்தின் போது மட்டுமல்ல, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒண்ணு இறங்குச்சுன்னா அதை வச்சு எப்படி கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பான். ஒன்றும் இல்லை,
அல்லாஹுவிற்காக அழகிய கடன் தாருங்கள். நல்ல காரியத்துக்கு தர்மம் கொடுக்குறோமல்ல, இதுக்கு குர்ஆன் சொல்ற பேரு அழகிய கடன். இந்த வார்த்தை அப்படி இறங்குச்சு, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டாங்க. உடனடியா எல்லாம் ஒண்ணு கூடிட்டான். பாத்தீங்களா, முகம்மதுடைய ரப்புக்கு காசு தேவைப்படுது போல தெரியுது. அவன் ஒண்ணும் இல்லாதவன் நம்மள்ட்ட கடன் கேட்கிறான். படைச்ச மக்கள்கிட்ட கடன் படைத்தவன் கேட்பானா? இவன் உண்மையான இறைவனா இருந்தா நம்மள்ட்ட கையேந்துவானா? என்றெல்லாம் கீழ்த்தரமான கொச்சையான இந்த வசனங்களை பேசுகிற போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை முழுக்க முழுக்க சரி. என்னன்னா, இவர்கள் இவர்கள் படிகட்டிய முட்டாள்கள். அல்லாஹ் தேவைப்படுறப்போ, இது சட்ட மாற்றம் மட்டுமல்ல, நசஹ் என்று சொல்லக்கூடிய ஆயத்து மாற்றத்துல இன்னொரு வகை என்ன தெரியுமா? ஆயத்தே இருக்காது குர்ஆன்ல, மறக்கடித்து விடுவான். அப்படியும் கூட நடக்கும். அபு உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி அறிவிக்கிற சஹீஹான ஹதீஸ் ஒன்று. அபு உமாமா இப்னு சஹல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் ஒரு இரவு நேரத்தில் அவர்கள் ஒரு சூறாவை ஓதுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். தொழுகையிலோ வெளியிலோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு அப்புறம் அந்த சூறா வரமாட்டேங்குது. யாருக்கும் வரமாட்டேங்குது. ஏங்க இப்ப நமக்கெல்லாம் அல்லம் சூரா தெரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறோம்ல. அவங்களும் தெரிஞ்ச ஒரு சூறாவை ஓதுறதுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு வரமாட்டேங்குது வாயில. மனசுலயும் இல்லை, வாயிலையும் இல்லை, உள்ளத்துலயும் வரல, உதட்டுலயும் வரல. காலையில எந்திரிச்ச உடனே எல்லா சஹாபிகளும் வந்தாங்க. நாங்க இந்த மாதிரி இந்த சூறாவை ராத்திரி ஓதுறதுக்கு ட்ரை பண்ணோம். பிஸ்மில்லாவுக்கு அப்புறம் எங்களால ஒரு வார்த்தை கூட ஓத முடியல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தில்க சூரத்துன் நுசிஹத் திலாவத்துஹா. ஆமா, அந்த சூறாவை ஓதுவதை அல்லாஹ் நஸ்ஹ் செய்து விட்டான். அது இல்லாதவாறு அவைகளை எடுத்து விட்டான். நுசிஹத் திலாவத்துஹா வ அஹ்காமுஹா. இப்ப ஓதறக்கும் முடியாது, அதனுடைய சட்டமும் அமல்ல இல்லைன்னு சொல்லிட்டான். ஆக ஆயத்துகளை மாற்றுகிற போது அவதூறாய் இது அன்னலார் செய்தது என்று சொல்பவர்கள் முட்டாள்கள் என்பது முடிவுக்கு வருகிறது இந்த வசனங்களில். இன்னொரு சட்ட மாற்றம் அல்லது ஆயத்து மாற்றம் என்கிற வருகிற போது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தோடு இது முடிஞ்சிருச்சு. இனி யாரும் சட்டத்தை மாற்ற முடியாது இந்த உம்மத்துல. வஹி வர்ற வரையும் தான் ஆயத்து மாறும், சட்டம் மாறும். என்றைக்கு வஹி நின்றதோ அதோடு சட்ட மாற்றமும் சாத்தியமில்லை, வஹியும் வராது, ஆயத்து எடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. எனவே ரசூலின் வஃபாத்திற்கு பிறகு இந்த உம்மத்தில் கியாமத்து வரையும் நஸஹ் என்கிற ஆயத்தை மாற்றுதல், நீக்குதல், கொஞ்சம் கூட்டுதல், குறைக்குதல் எதுவுமே இனிமேல் சாத்தியமில்லை என்பதும் இந்த ஆயத்திலே புரிய வேண்டும். ஈமான் கொண்டவர்களை கொள்கையிலே உறுதிப்படுத்துவதற்காக இறைவன் திருக்குர்ஆனின் வழிநெடுகிலும் இந்த சட்ட மாற்றங்களை செய்திருக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே நமக்கு உத்தரவிடுவது போல் திருமறை ஓதுகிற நேரம் மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. திருக்குர்ஆனுடைய ஞானங்களை, திருக்குர்ஆனுடைய சட்டங்களை இறைவனின் போக்கில் சரியாக விளங்கி செயல்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.